கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். இன்றைக்கி செலிபிரிட்டியோட இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் தான் இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னோட ஹால்பேக் ஸ்டோரில் லிங்க் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. செலிபிரிட்டி நயன்தாரா அவங்களோட இந்த க்ரீன் குர்த்திக்கான செட்டோட மேக்கப் லுக் தான் இது. க்ரீன் கலர் ட்ரெஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு மேக்கப் லுக் தான். ஐ மேக்கப்பும் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்வைபேலேருந்து ஆல்மண்ட் ஷேடை வந்து கன்சீலர் ஃபவுண்டேஷனாகவும் நீங்கள் ஸ்டிக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டஸ்கி ஸ்கின் காம்ப்ளெக்ஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் இன் ஷேட் ஆல்மண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், பஃபினஸ் இருக்கும், அதெல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு இதை கன்சீலராக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் பிக்மெண்டடாக ஸ்கின் இருக்குது, பிளாக் மார்க்காக இருக்குன்னா நீங்கள் இதே மேக்கப்பே ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஈவெண்ட்க்கோ நீங்கள் போகும்போது ஆரஞ்ச் கலர் கரெக்டரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கன்சீலிங் மெத்தட் வந்து பண்ணிக்கலாம். எனக்கு அந்தளவு பிளாக்னஸோ பிளாக் மார்க்கும் என் ஃபேஸில் இல்லை பிம்பிள்ஸ்னால். அதனால் என்னோடய கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய டார்க்னஸ்க்கும் அரவுண்ட் தி மவுத்தில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட் ஏரியா மட்டும் நான் கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு எதனா ப்ராண்டில் கன்சீலர் வச்சுருந்தா கூட அந்த கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது என்வைபேயோட ஸ்டிக் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஸ்டிக்காக இருக்கிறதுனால என்னோடய ஃபிங்கர்லேயே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஈவன் நீங்கள் வந்து பியூட்டி பிளெண்டரை கூட வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஈஸியாக பிளெண்ட் ஆகிறதுக்காக என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கண்ணுக்கு மேலே வாயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த க்ரீம் வந்து க்ரீஸ் ஆகாமல் லைனில் போய்ட்டு க்ரீம் வந்து டெபாசிட் ஆகாமல் வந்து இருக்கிறதுக்காக என்னோடய ஃபிங்கரை வச்சு நான் அப்படியே டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணேன். இப்போ நம்ம க்ரீமோ ஃபவுண்டேஷனோ எதாவது யூஸ் பண்ணும் போது மேக்கப்பில் ட்ராக் பண்ணக்கூடாது. டேப் பண்ணி நம்ம பாடி டெம்பரேச்சர்லேயே அந்த க்ரீம் வந்து மெல்ட் ஆகும். அதை மாதிரி டேப் பண்ணி ஐஸ் மேலே கீழே அரவுண்ட் தி மவுத்லாம் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இந்த கலர் கெமிஸ்ட்ரியிலேருந்து இன் ஷேட் டாஃபி. இதுதான் என்னோட டஸ்கி ஸ்கின் காம்ப்ளெக்ஷனுக்கு ஒரு வந்து க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஷேட் இந்த ப்ராண்டில். இது வந்து ஒரு பேக்டு காம்பேக்ட் பவுடர். லைட்டாக எடுத்து டஸ்ட் அவுட் பண்ணி அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கொஞ்சம் பவுடரை வச்சு என்னோட அரவுண்ட் த மவுத் கண்ணுக்கு மேலே கண்ணுக்குள்ளே நல்லா அழகாக வந்து டஸ்ட் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணிக்கிட்டேன். ப்ரஷில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் பவுடரை என்னோடய ஓவரால் ஃபேஸை நான் செட்டும் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு பேக்டு காம்பேக்ட் பவுடர்னால நம்மளுக்கு அது பேக்கிங் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நம்ம வந்து லைட்டாக பவுடர் எடுத்து அங்கங்கே டஸ்ட் பண்ணி எங்கெல்லாம் கவரேஜ் வேணுமோ அங்கெல்லாம் இந்த பவுடர் வச்சு நான் பில்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நீங்கள் கூல் அண்டர் டோன் ஸ்கின்னில் இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு சம்டைம்ஸ் அப்படியே ஒரு மட்டியான ஃபீல் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து வார்மான ஒரு கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பேஸில். அடுத்தது ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அவங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் எந்தளவு அழகாக வந்து அப்படி ப்ரிசைஸாக வந்து இருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு இல்லை, இருந்தாலும் என்கிட்ட இருக்கக்கூடிய ஐப்ரோஸை வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு வட் அண்ட் வால் நான் ப்ரோ கிட்ட தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். 2 ஐப்ரோஸ்லேயும் வந்து அந்த எட்ஜு கார்னர் ஷாப்லாம் வந்து கரெக்டாக வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ இந்த செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் மேக்கப்பும் நம்ம சேனலில் நிறையவே வந்து இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேங்க, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது நயன்தாரா அவங்களோட நிறைய மேக்கப்பில் ஐ மேக்கப் வந்து இதுதான் இருக்கும். ஒரு லைட்டாக அந்த ப்ரீக் கலர் சொல்லுவாங்கள்ல அந்த கலரை வந்து ஒரு மேட் ஷேடாக என்னோட ஐஸ்க்கு மேலே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு மேட் ஷேடை நான் யூஸ் பண்ணி இதையே என்னோடய க்ரீஸ் டு இன்னர் கார்னர் லெட் அவுட்டர் வீலாம் நான் பிளெண்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம போடக்கூடிய இந்த ஐ பவுடர் வந்து நல்லா தெரியறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே என்னை கண்ணுக்கு மேலே வந்து கன்சீல் பண்ணிக்கிட்டேன். ஃப்ளாட்டான ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் அப் அண்ட் டவுன் நல்லா பிளெண்டும் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கோல் வந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஐப்ரோ பவுட்ரு வந்து எடுத்துக்கலாம். ஃபேஸஸ் கேண்டாலேருந்து இந்த காஜல் வந்து எடுத்து கண்ணுக்கு க்ளோஸராக லேஷர் லைனில் ஒரு காஜல் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டேன். இது ஒரு ஸ்மஜ்டான ஒரு லுக் தான் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸில் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்மஜ்ஜான ஒரு ஐ லுக்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸஸ் கேண்டாவோட காஜல் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ரிங் ஃபிங்கர்லேயே அப்படியே மைல்டாக ரப் பண்ணி விட்டுடணும். ஸோ அதை மாதிரி பண்ணால் உங்களுக்கு அப்படியே ஷார்ப்பனாக இருக்காமல் கொஞ்சம் அப்படியே வந்து நம்மளுக்கு அப்படியே ஸ்மஜ்டான மாதிரி இருக்கும். லோவர் லேஷ் லைனில் அதே ஃபேஸஸ் கேண்டாவோட காஜலாம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கண் வந்து இப்போ ஃபுல்ஃபில்டாக ஒரு லுக் இருக்கும். தேவைப்பட்டால் இந்த இடத்துல நீங்கள் லேஷஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணலை. அடுத்தது நயன்தாரா மேக்கப்பில் ப்ளஷ் இல்லாமல் எப்படி எஸ்கியூலேருந்து இந்த பிங்கி ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். சி மாடலில் தான் நான் வந்து சைடில் வந்து ப்ளஷும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லாவே நல்ல ஒரு ஃப்ளஷ்டான ஒரு ஸ்கின் லுக் வந்து தெரியறதுக்காக இதை அப்ளை பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, இந்த இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவுட்ஃபிட் வந்து அவங்களும் க்ரீன் போட்டிருந்தாங்க, அவன் இன்ஸ்பயர்டாக க்ரியேட் பண்ணல. நானும் இன்றைக்கி க்ரீன் கலர் இந்த அவுட்ஃபிட்டே வந்து
போட்டுக்கிறேன். இது வந்து பர்ச்சேஸ் பண்ணுற இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் வந்து நான் ஹால் பேக்கில் வந்து வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு நியூடான ஒரு லிப்ஸ்டிக், இந்த கலர் கெமிஸ்ட்ரிலேருந்து க்ரையான் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஷேட் பார்த்திங்கன்னா இது டிசைடு. லிப்ஸ்டிக் போட்டால் மாதிரி இருக்கும், போடாத மாதிரியே இருக்கும். லைட்டாகவே அப்ளை பண்ணிவிட்டு அப்போ ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகக்கூடிய இயரிங்ஸும் வந்து போட்டாச்சுங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த லுக்கை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இந்த இன்ஸ்பயர் மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே டன். இந்த ட்ரெஸ்ஸில் அவங்களோட ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி 2 சைடும் பார்ட்டிஷனை எடுத்து ஹேர் கிளிப் பண்ணி ஃப்ரீ ஹேரும் வந்து விட்டுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கர்லியாக இருக்கிற மாதிரி ஓரளவு மேனேஜ் பண்ணியிருக்கேன். இந்த லுக்கு அவங்களுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் அண்ட் நல்ல சந்தனம்லாம் வச்சு அழகாக ஒரு ஹோம்லியான ஒரு லுக்காக இருக்கும். எஸ், ஃபைனலாக இந்த லுக்கை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு என்ன வீடியோ வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.